இந்த சென்டென்ஸ்ல இருக்கிறது இட் இஸ் ஆர் இட் ஹேஸா? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பான்டனியஸா தோன்றது இட் இஸ் அப்படின்ட்டு தானே. ஆனா இந்த இட் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் கேன் ஆல்சோ டேக் அண்ட் ஹேஸ் டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ட். வல்ல இஸ் மட்டும் தான் இருக்கணும்னு கிடையாது, ஹேஸும் இருக்கலாம். முன்னாடி பின்னாடி இருக்கிற சென்டென்சஸோட டென்ஸை பொறுத்து அதுவும் மாறுபடும். இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான சின்ன 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 சின்னமான இங்கிலீஷ் விஷயங்கள், எங்கெங்கெல்லாம் ஹேஸ் யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஹேவ் யூஸ் பண்ணணும், எங்கே வேர் யூஸ் பண்ணணும், எங்கே வாஸ் யூஸ் பண்ணணும், எங்கே சின்ஸ் யூஸ் பண்ணணும், எங்கே மைட் யூஸ் பண்ணணும், எங்கே மே யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் தெரிஞ்சுக்கணும்னா தெர் இஸ் ஒன் புக் கால் எசென்ஷியல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் பை ரேமண்ட் மர்ஃபி. இந்த புக் எப்படி இருக்கும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரொம்ப குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு 2 கார்ட்டூன்ஸ் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுதான் ஃபுல்லாக கண்டென்ட்டே. ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கான கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸசைசஸ் இருக்கும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம படிச்சுட்டு இதை நம்ம ஃபில் பண்ணாலும் நம்ம டாபிக் நல்லா தரவாயிரும். திடீர்னு நம்மளுக்கு வந்துட்டு இது ஆர்டர் வைஸாக தான் போகணும் அப்படின்னு கிடையாது. திடீர்னு நம்மளுக்கு சின்ஸ் அப்படிங்கிற அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரில அப்படின்னா அந்த டாபிக் எடுத்து டக்குனு அங்கே போனால் அந்த லெசன் மட்டும் படித்தா போதும். ஒரே ஒரு பேஜில் தான் லெசன் இருக்கும், ஒரு பேஜில் எக்ஸசைஸ் இருக்கும். வெரி வெரி யூஸ்ஃபுல் புக். இதில் 2 இருக்குது. ஒன்று எசென்ஷியல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர், இன்னும் வந்து இன்டர்மீடியட் இங்கிலீஷ் கிராமர். லைக் திஸ் டெஃபினெட்லி ஹேவ் இட், ரியலி ஹெல்ப்.